தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, லட்டு விவகாரத்தில் எஸ்ஐடி விசாரணை தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவல் தற்போது கிடைத்துள்ளது. இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஆந்திர அரசு அமைத்த சிறப்பு விசாரணை குழுவான எஸ்ஐடி விசாரணை நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. விவகாரத்தை எஸ்ஐடி விசாரிக்கலாமா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவியா, உங்கள் தகவல்கள். வணக்கம் பவித்ரா. திருப்பதி லட்டு விவகாரம் பூதாகரமாகியுள்ள நிலையில் ஆந்திர அரசு அமைத்த சிறப்பு விசாரணை குழுவின் விசாரணை நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வழங்கப்பட்ட லட்டுகளில் நெய்யின் தரத்தை சோதித்ததில் அதில் மாட்டுக் கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் உள்ளிட்டவை இருந்ததாக கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்குகள் நேற்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது திருப்பதி லட்டுகளில் விலங்கு கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டுள்ளதாக பொதுவெளியில் பகிரங்கமாக கூறியிருப்பது தவறானது எனவும் இது மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் என சுப்பிரமணியன் சுவாமி தரப்பில் வாதிடப்பட்டது. தொடர்ந்து இதற்கு ஆந்திர மாநில அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் சுப்பிரமணியன் சுவாமி எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும், யார் அனுமதி தந்தது என ஆந்திர அரசு தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போதுதான் லட்டுகள் விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு விட்டது. பின்னர் ஏன் செய்தியாளர்களை சந்தித்து முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேச வேண்டும், கடவுளை அரசியலில் இருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு காட்டமான விமர்சனங்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்வைத்தனர். மேலும் கலப்பட நெய்யில் தான் லட்டுகள் தயாரிக்கப்பட்டன என்பதற்கான உறுதியான ஆதாரங்களும் இல்லை. இது பல கோடி பக்தர்களின் உணர்வு பூர்வமான விவகாரம் என்பதால் இதில் அரசியல் செய்யக்கூடாது எனவும் தொடர்ந்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து அவரது செயல் தேவையில்லாதது எனவும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். இதையடுத்து ஆந்திர மாநில அரசு இந்த விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது. இந்த விசாரணை குழுவே போதுமானதா அல்லது வேறு ஒரு விசாரணை தேவையா என்பது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. தொடர்ந்து இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையானது அக்டோபர் 3 ஒத்திவைக்கப்படுகிறது. இதன் காரணமாக உச்சநீதிமன்றம் இந்த கருத்து தெரிவித்ததன் காரணமாக அடுத்த வழக்கு விசாரணை நடைபெறும் அக்டோபர் 3 வரை தொடர்ந்து மாநில அரசு அமைத்துள்ள சிறப்பு விசாரணை குழு இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்தாது என ஆந்திர டிஜிபி திருமலா ராவ் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய தகவலுக்கு நன்றி காவியா.